வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆயிஷாவின் கைல்விழி. ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கான்செப்ட்டில் நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ப்ரைம் நம்பர், அதாவது பகா எண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பகா எண்ணெலாம் என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் வந்து ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைட் ஆச்சுன்னா அதுதான் பகா எண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ அதாவது இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், என் நம்பர் விச் இஸ் டிவிசபிள் பை ஒன் அண்ட் இட் செல்ஃப். இதுதான் கான்செப்ட், டிவிசபிள் பை ஒன் அண்ட் இட் செல்ஃப். ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும், வேறு எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3, 5, 7, 9 இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ 3 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 வந்து ஒன்னாலையும் அதே நம்பர் 3ஆலையும் மட்டும்தான் டிவைட் ஆகுமே தவிர வேறு எந்த ஒரு பாசிபிலிட்டியுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா நம்பருமே ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ டோட்டல் ப்ரைம் நம்பர் பிட்வீன் 1 to 50, ஒன்றாம் நம்பர்லேருந்து 50வது நம்பர் வரைக்கும் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கும்னா 15 இருக்கும். அது மாதிரி 1லேருந்து 100 வரைக்கும் எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும்னா 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும். 1லேருந்து 500 வரைக்கும் எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும்னா 95 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும். 1லேருந்து 1000 வரைக்கும் எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும்னா 168 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும். இது டைரக்ட் கொஸ்டினாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ப்ரைம் நம்பர்னா என்னன்னா, என் நம்பர் டிவிசிபிள் பை ஒன் அண்ட் இட் செல்ஃப். தமிழில் சொல்லணும்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்னாலையும் தன்னாலையும், அதாவது தன்னாலனா அதே நம்பரால டிவைட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் பிரைம் நம்பர். ஓகேவா? ஸோ 2 தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஈவன் பிரைம் நம்பர். 2 இஸ் த ஃபர்ஸ்ட் ஈவன் பிரைம் நம்பர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் காம்போசிட் நம்பர். பிரைம் நம்பருக்கு ஆப்போசிட். A number which is not a prime number is called a composite number. அதாவது பகு எண்கள். காம்போசிட் நம்பர்னா பகு எண்கள். பகு எண்கள்னா என்னன்னா, எதெல்லாம் வந்து பகா எண்ணா இருக்காதோ அதெல்லாம் பகு எண்கள்னு சொல்லுவோம். அவ்வளோதான். அப்போ எது நாட் ஏ பிரைம் நம்பர்னு இருந்துச்சுன்னா தட் இஸ் காம்போசிட் நம்பர். அப்போ இது தவிர மிச்சம் இருக்கிறது எல்லாமே 1, 4, 6, 8, 9, 10, 12 இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ பாருங்க, 4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4/1ன்னு எழுதலாம். சரியா? 4/4ன்னு எழுதலாம். 4/2ன்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ இதுக்கு 1 அதே நம்பரை தவிர 2ன்னு இன்னொரு ஃபேக்டர் இருக்குது. இன்னொரு நம்பராலையும் நம்மளுக்கு டிவைட் ஆகுது. அப்போ 1 அந்த நம்பரை தவிர இன்னொரு நம்பராலையும் டிவைட் ஆகுறதுனால இதை காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம், அதாவது பகு எண்கள்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுலையுமே பாருங்களேன், பிரைம் நம்பர்லையும் 2லேருந்து தான் ஆரம்பிக்குது. காம்போசிட் நம்பர்லையுமே நம்மளுக்கு 1ங்கிற நம்பர் வரல. ஏன்னா 1 வந்து நாட் ஏ பிரைம் நம்பர், நெய்தர் நார். நாட் ஏ பிரைம் நம்பர், நாட் ஏ காம்போசிட் நம்பர். நெய்தர் நார்னா என்ன மீனிங்னா, இதுவும் இல்லை அதுவும் இல்லை, பிரைம் நம்பரும் இல்லை காம்போசிட் நம்பரும் இல்லை. ஸோ 1 வந்து பிரைம் நம்பர்லையும் வராது, காம்போசிட் நம்பர்லையும் வராது. ஓகேவா? ஸோ பகு எண்கள் பகா எண்கள்னா உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? பகு எண்கள்னா காம்போசிட் நம்பர், பகா எண்கள்னா பிரைம் நம்பர். ஸோ பகா என்னன்னா, ஒரு நம்பர் வந்து ஒன்னாலையும் அதே நம்பராலையும் டிவைட் ஆச்சுன்னா அது பகா எண்கள். 1 அந்த நம்பரை தவிர வேற ஏதாச்சும் ஒரு நம்பரால டிவைட் ஆகுது அப்படின்னா அது பகு எண்கள். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, 1 வந்து பிரைம் நம்பரும் இல்லை காம்போசிட் நம்பரும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஈவன் பிரைம் நம்பர். அதே மாதிரி இருக்கிற ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர் என்னன்னா 2. ஓகேவா? இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி மக்களே.